ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் தான் பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் காப்பர் காயில், ரெசிஸ்டர், எல்இடி பல்ப், டிரான்சிஸ்டர், ஒரு 9 வோல்ட் பேட்டரி, அதுக்கு ஒரு கனெக்டர். ஸோ இதுக்கு தான் இது தேவையான பொருட்கள். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த காப்பர் காயிலோட ஒரு எண்ட் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு டப்பா ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இதோட எண்டை இப்படி வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இங்கேருந்து இப்படி சுற்ற ஆரம்பிக்கலாம். இது மாதிரி வந்துட்டு ஒரு 40 ரவுண்டு, இது மாதிரி ஒரு 40 ரவுண்டு இப்படி. ஓகே, 40 சுற்றியாச்சு. இப்போ இந்த இடத்துல வச்சு கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். வெளில ரிமூவ் பண்ணிவிடுங்க. கேர்ஃபுல், நீங்கள் இதை விட்டுட்டிங்கனாக்கா ஃபுல்லாக லூஸ் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு எண்டுமே விடாமல் இப்படி பிடிச்சிட்டு அதை கேர்ஃபுல்லாக வெளில எடுங்க. ஓகே, ஸோ எடுத்தாச்சு. ஓகே, இங்கே இருக்க இந்த எண்டை வந்துட்டு இப்படி இந்த இடத்துல கொஞ்சம் ஜாயின் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் சுற்றிக்கலாம் இப்படி. ஓகே, சுற்றியாச்சு. அடுத்த எண்டு இங்கே இருக்கு, இதையுமே வந்துட்டு இந்த இடத்துல சுற்றிக்கலாம் இப்படி. ஓகே, பண்ணியாச்சு. ஸோ முதல் ஸ்டெப் ஓவர். இது ஓவர், இதை வச்சிடலாம் வருமா. அதே மாதிரி இன்னொரு டைம் பண்ணோம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான், ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி தான், ஆனால் சுற்றும் போது ஃபஸ்ட்டு 20 ரவுண்டு மட்டும் சுற்றுங்க. ஃபஸ்ட்டு 20. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது 40 சர்க்கிள் வந்து ஃபுல்லாக பண்ணோம். பட் செகண்ட் டைம் பண்ணும்போது 20 மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு லூப் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 20 மட்டும் பண்ணுறோம். ஸோ 20 பண்ணிவிடுங்க. ஓகே, 20 பண்ணிட்டேன். 20 பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த எண்டு இங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு லூப் ஒன்று விட போகிறோம். பாருங்கள், இது வச்சு இப்படி ஒரு லூப் ஒன்று இப்படி விட்டுட்டு அகெயின் 20 நம்ம இப்போ சுற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 20 சுற்றணும். 20 சுற்றிட்டு இங்கே ஒரு லூப் விட்டுருக்கோம். இப்போ அகெயின் 20. ஸோ டோட்டல் 40 இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டு 40 சுற்றிருந்தால இதுக்கும் 40 தான் வரணும். ஸோ அகெயின் ஒரு 20 சுற்றிடுங்க. ஸோ 40 சுற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க இவங்க. ஸோ இப்போ நம்ம இதை வெளில எடுத்துக்கலாம். அப்படி ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரியே இதை வெளில எடுத்துக்கலாம். ஸோ வெளில எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இந்த எண்டை இதுக்குள்ளே விட்டு இந்த இடத்துல டைட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த எண்டை இந்த இடத்துல வச்சு டைட் பண்ணிடலாம்.
ஓகே பண்ணியாச்சு. இந்த லூப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த லூப்பையுமே வந்துட்டு இந்த இடத்துல லைட்டாக சுற்றிக்கலாம். ஓகே, இது மாதிரி. ஸோ இதுதான் ரொம்ப மெயினானது, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு எண்டு, இங்கே ஒரு எண்டு, இது அந்த லூப்பு. இது வந்துட்டு 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ இது ஒன்று, இது ஒன்று, 2 பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தீப்பெட்டி எடுத்துக்கலாம். எடுத்து இந்த எண்டு இருக்குல்ல, இந்த எண்டை வந்துட்டு லைட்டாக ஃபயர் பண்ணிக்கலாம். லைட்டாக பண்ணுங்க, அந்த எண்டு மட்டும் எல்லாத்துக்குமே. ஸோ எல்லா எண்டுக்கும் பண்ணியாச்சு. கத்தி இருந்தால் வச்சு கொஞ்சம் லைட்டாக அதை சீவிட்டுக்கோங்க எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ எல்இடி பல்ப் எடுத்துக்கலாம். எல்இடி பல்ப் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோல் பண்ண இந்த இது 2 பாயிண்ட் உள்ளது, இதை எடுத்து இந்த 2 பாயிண்ட் இருக்குல்ல, இதை இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். இது இங்கேயும், இந்த பாயிண்ட் இங்கேயும், இப்படி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ சுத்தியாச்சு. 2 எண்டும் லைட்டோட 2 பாயிண்ட்ல சுத்தியாச்சு. ஸோ இது ஓவர். ஓகே, இந்த டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டர் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிரான்சிஸ்டரோட மிடில் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஒயர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயர் ஆட் பண்ணி ரெசிஸ்டரோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிரான்சிஸ்டர் லெஃப்ட் ரைட்டு ஃப்ரீயாக விட்டுறணும், மிடில் இருக்கிறதுல தான் கனெக்ட் பண்ணணும் இந்த ரெசிஸ்டரை. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிட்டு ஓகே, நெக்ஸ்ட் இந்த 3 பாயிண்ட் உள்ளதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த லூப் விட்டுறணும். லூப் விட்டுட்டு லெஃப்ட் ரைட் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு சைடு எடுத்துட்டு இந்த டிரான்சிஸ்டரோட ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு எண்டு வந்துட்டு டிரான்சிஸ்டரோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு எண்டு சிங்கிள் இருக்குல்ல, இந்த லூப் கிடையாது, இன்னொரு எண்டு, இந்த எண்டை வந்துட்டு ரெசிஸ்டரோட இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடணும். இப்படி அது போகாமல் இருக்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் மடிச்சு விட்டுக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்க, டிரான்சிஸ்டரோட ஒரு எண்டு வந்துட்டு இங்கே இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கணும். இதோட இன்னொரு எண்டு வந்துட்டு ரெசிஸ்டரை ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே வந்துட்டு இந்த லூப் விட்டன்ல அது இருக்குது. அப்புறம் டிரான்சிஸ்டரோட இன்னொரு எண்டு இருக்குது பேலன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், பேட்டரியோட கனெக்டர் இருக்கு இல்லையா, பேட்டரியோட கனெக்டர் அதை எடுத்துக்கலாம். இது எடுத்து பாசிட்டிவ், ரெட் வந்துட்டு எப்பவுமே பாசிட்டிவ், அதில் வந்துட்டு இப்போ இங்கே லூப் விட்டோம்ல, அந்த லூப்பில் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் வந்துட்டு லூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும்.
பண்ணியாச்சு. நெகட்டிவ் இது வந்துட்டு டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, அதோடைய இன்னொரு எண்டில் இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். செக் பண்ணி பார்த்துடலாம். ஒர்க் ஆகுது. ஸோ உங்ககிட்ட வேறு கலர் லைட் இருந்தாலும் நீங்கள் அதை போட்டு செக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒர்க் ஆகுது. ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தாக்கா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.